இந்த ஆண்டு நாங்கள் ஆன்மீக பயிற்சி பெறுகிற ஆண்டு. அந்த ஆண்டில் 2 வருடத்திற்கு 2 நாட்கள் மட்டும் நாங்கள் மதிய உணவிற்கு வெளியே செல்லலாம். காலையில் நாங்கள் சாப்பிட்டு போனோம்னா திருப்பி இரவு உணவிற்கு மீண்டும் வரலாம். அப்படி எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம், லஞ்ச் அவுட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி மதிய உணவு அந்த நாளில் வெளியில் போகிற நாளில் இடத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கிளம்பி போகிறோம். போய் நாங்கள் எங்கே போகிறோன்றதை அங்கே இருக்கக்கூடிய அதிபர் தந்தைக்கு, அந்த குருமனத்தினுடைய அதிபர் தந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்திட்டு போகிறோம். போயிட்டு மீண்டும் வர்ற வழியில் தான் பிரச்சனை. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பஸ்ஸு எடுக்கலை. திருப்பி வர்ற வழியில் எங்களுக்கு அதிபருக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கணும். ரொம்ப லேட்டானால் அவர் பதப்பதப்பாயிருவார். தகவல் தெரிவிக்கணும். அப்போ நாங்கள் அந்த படித்த நேரத்தில் தொலைபேசி அவ்வளோவா எல்லார் கையிலையும் காணப்படலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் போயிட்டு பஸ்ஸில் வரவங்க எல்லாத்தையும் கேட்குறோம். கேட்டு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா போவோம், நேராக போவோம் சொல்லி போகிறோம். போகிற வழியில் எங்களுக்குள்ள விவாதம், பேச்சு இப்படி தான் இருக்குது. அதிபர்கிட்ட போய் என்ன சொல்கிறது? அதிபர் ஏற்றுக்குவாரா? நம்ம சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை ஏற்றுக்குவாரா? ஒருத்தரும் ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த பண்ணுவோம், அது பண்ணுவோம், இல்லை இங்கே போயிட்டு வந்தோம், வரப்போ லேட் ஆகிடுச்சு, இல்லை எங்கள் நண்பனை பார்த்த வழியில் லேட் ஆகிடுச்சு, மழை பெஞ்சிச்சு அதனால் லேட் ஆகிடுச்சு, அப்படி நிறைய காரணம் சொல்லிகிட்டே வர்றோம். ஆனால் எங்களோட உடன் பயின்ற ஒரே ஒரு அருட்சகோதரர் இப்போ குருவானவராக இருக்கிறாரு. அப்படி போகிறப்ப அவர் சொன்னது அதுதான். நாங்கள் எல்லாம் ஒரு காரணம் அப்படி சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் சொன்னது அதுதான், பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மை சொல்லி என்ன தண்டனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சரி ஒரு தடவை சும்மாறா, நீ நீ சொல்கிறேன் சரிப்பட்டு வராது, அதிபர் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது, வா நம்ம போவோம் அப்படி சொல்லி திருப்பி போய் பேசுவோம் சொல்லி போயிட்டுருக்கோம். செமினரியுடைய கேட்டை நெருங்குறப்ப அவன் எச்சரிக்கையாக சொல்கிறான், இங்கே பாரு, நீ எல்லாரும் போய் சொல்லு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் உள்ளே போய் அதிபர்கிட்ட நேராக என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். நான் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருந்தாலும் சரி, குருவானவரை நான் உருவானாலும் சரி, உருவாட்டும் சரி, நான் இதை தான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். உள்ளே போய் அவர் மட்டும்தான் பேசினார். அதிபர் சரி நீங்கள் எல்லாம் பத்திரம் வந்துட்டீங்கல்ல, வெறியோட அதுவே போதும் போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய ஒளியில் நாம் நடப்பது. எங்களுடைய எண்ணங்கள் வேறையாக இருந்துச்சு. நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இது சொன்னால் அப்படி தப்பிச்சுப்போம், அது சொன்னால் தப்பிச்சுப்போம், எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி தான் நாங்கள் நினைத்தோமே தவிர, உண்மையை சொல்வதால் நமக்கு வாழ்வு வரும், அல்லது உண்மையை சொல்வதால் நான் பின் நாட்களில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்போம் என்று சொல்லியெல்லாம் அப்போது நினைவிற்கு இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு குருமானவர் சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வில் அதிக தாக்கமாக இருந்தது. இதுதான் உண்மையாலுமே அந்த ஒளியில், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒளியில் நாம் இருந்து பிறரையும் அந்த ஒளியில் வர வைப்பது. இந்த ஒளி உண்மையிலுமே என்ன தான் பண்ணும்? அந்த கிளாஸில் வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஒளியை கொண்டாந்து வைக்கிறார், ஒரு விளக்கை கொண்டாந்து வைக்கிறார், வகுப்பறையெல்லாம் மூடுறாரு. மூடினோடனே என்ன கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்றது தெரியுது. அப்போ தூரத்தில் இருந்தாலும் ஒளி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒளியை நோக்கி நாம் வர்றோம். அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த கப்பல்களில் மற்ற இடங்களில் அங்கே லைட் ஹவுஸ் கட்டி வைக்கிறோம். அந்த லைட் ஹவுஸை பார்த்து தான் மற்ற கப்பல்கள்லாம் அங்கே வர காரணமாக இருக்குது. அப்போ தூரத்தில் எது இருந்தாலும் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த ஒளியின் இடத்துல இருக்குது. அப்போ அந்த சக்தியை நோக்கி எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒளியினுடைய ஒரு முதல் பண்பு. இரண்டாவது பண்பு என்னவாக இருக்க முடியும்? குளிர்காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப, இப்போ தான் நம்ம எல்லாரும் நிறையா வந்துடுச்சு, மட்டைகளை கொளுத்தி போட்டு சின்ன பிள்ளைங்களாம் அதை சுற்றி உட்காந்து குளிர் காய்வோம். நல்லா எங்களுடைய உடம்புகளையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சூடாக்கிக்குவோம். அப்பா இப்போ தான் நல்லா கதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சூடாக்கிக்கொள்வோம். அப்போ ஒளியின் அருகில் வர்ற போது அது என்ன பண்ணுவோம், நாம் அந்த கதகதப்பை உணர்வோம். ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள், ஆண்டவர் நீங்கள் எங்கேயும் போயிடாது, எங்களோட இருங்க, நாங்கள் உங்களோட இருந்தோம்னா எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு தேடி ஓடுனது காரணம் அதுதான். அத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறார்கள். ஆண்டவரை உண்மை ஒளியென கண்டு கொண்டார்கள். அவர் பின்னாடி நடந்தால் எங்களுக்கு இருளே கிடையாது என்பதை நடந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். மூன்றாவது, அந்த ஒளி என்ன பண்ண முடியும், அல்ல அந்த நெருப்பு என்ன பண்ண முடியும்? அந்த கொல்லர்கள் இரும்பு செய்கிறவங்க அவங்கெல்லாம் போகிறப்ப நெருப்பில் கொண்டு போய் அந்த இரும்பு வைக்கிறாங்க. வச்ச உடனே நெருப்புலேருந்து எடுக்கிறப்ப நெருப்பு எது, அந்த இரும்பு எது என்று சொல்லி தெரியாத அளவிற்கு ஒன்றாகி விடுகிறது அந்த இரும்பு அந்த நெருப்போடு. ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரோட இணைஞ்சு இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரோட பிரிக்க முடியாமல் இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சாயல் எது, எனது சாயல் எது என்று சொல்லி பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து போவோம்.
அதான் ஆண்டவர் இயேசு தருகிற ஒரே ஒளி. அதான் யோவான் நற்செய்தியில சொல்றாரு, என்னை பின்தொடர்பவர் எவரும் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. சாத்தியமா, இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முடியும் என்று சொல்லி ஒரு புனிதர் நமக்கு சொல்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 7ஆம் தேதி நமது திருத்தந்தை லியோ அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்ட அக்யூட்டிஸ் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, கார்லோ அக்யூட்டிஸ் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. அவருக்கு வந்த ஒரு நோய் இரத்த புற்றுநோய். அந்த இரத்த புற்றுநோயை தன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக தனது உறவை வைத்து கொண்டார். ஆண்டவரை பின்தொடர்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, எனக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக, எப்படி இணையதளத்தை தகுந்த விதத்தில் எப்படி பொறுப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும் என்பதனை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். நற்கருணை மீது கொண்டிருந்த அந்த அதிக பக்தியின் காரணமாக இணையதளத்தின் வழியாக நற்கருணை எப்படி பரப்ப முடியும் என்று சொல்லி அந்த புனித நமக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அப்போ அவர் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிஞ்சி போனால் என்னுடைய உயிரோடு அவர் இருந்தால் என்னுடைய வயதை ஒத்தவராக இருக்கக்கூடும். அப்போ அந்த ஒரு புனிதர், அந்த ஒரு இளைஞன், அந்த ஒரு சிறுவன், அவருக்கு கிடைத்த அந்த ஒரு உந்து சக்தி, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு உந்து சக்தியை அவர் பயன்படுத்துகிறார். அவரும் ஆண்டவரை போல பிறருக்கு வழிகாட்டியாக மாறுறார். ரைட், இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டுகள். நாம் எப்படி இருக்கிறோம், அங்கே தானே பிரச்சனையே. மற்ற எப்பயுமே பிரச்சனை கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன் அதான் பிரச்சனை. முன்பெல்லாம் போகிறப்ப பார்த்தது உண்டு, பெரியவங்க ஏதாவது ஒரு சின்ன கிறிஸ்தவ தேவாலயத்தை தாண்டி போனாங்கன்னா முதல்ல சிலுவை போடுவாங்க. வந்தோடனே கோயிலில் முழங்கால் போட்டு அச்சு சிலுவையெல்லாம் போட்டு நற்கருணைக்கு முதல்ல வணக்கம் செலுத்திட்டு அப்புறம் தான் உட்காருவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க முடிகிறதா? இல்லை, நான் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, நான் என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்கிறது தான், தயவு செஞ்சு கோயிலுக்கு போனால் முதல்ல போய் முழங்கால் போட்டு முதல்ல அந்த சிலுவை அடையாளத்தை வர, அதுக்கப்புறம் உட்காரு, அதை பார்த்தா உன் பிள்ளைங்களும் செய்யுங்க. இன்னைக்கு நான் அதை செய்ய முடியுதா, செய்கிறேனா, இல்லை செய்கிறக்கு வைக்கப்படுறேனா? இன்றைக்கு ஒரு சில நபர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களையும் அழித்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன மதிப்பெண்கள், என்ன மதிப்புகளை, என்ன விழுமியங்களை நாம் இந்த இளையோருக்கு விட்டு சொல்கிறோம்? அப்போ ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்துருக்க விழுமியங்கள் இதுதான். அவர் நமக்கு ஒளியாக கொடுத்துருக்கிறது இதுதான். ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கின் போது ஞான பெற்றோற்ற ஒளி கொடுப்பாங்க. விளக்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒளி உங்களது அடையாளமாக, உங்களது சாட்சி வாழ்வுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இந்த ஒளியை நீங்கள் மாசுபடாமல் ஆண்டவர் இயேசு வர்ற நாள் வரைய என்ன பண்ணுங்க, பாதுகாத்த அந்த குழந்தைய நல்ல ஒளியில் நடங்க. இதெல்லாம் யாரெல்லாம் ஞான பெற்றோராக இருக்கீங்களோ அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞான பிள்ளைகளை அவங்கள நம்பிக்கையில் விசுவாசத்தில் வளர்ப்பேன்னு ஆண்டவர் முன்னாடி அந்த மெழுகுதிரி, அந்த ஒளியில் சத்தியம் எடுத்திருக்கிறீங்க. அதை நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. நிச்சயமாக நீங்களும் நானும் மறந்து போகலாம், ஆண்டவர் அதை கேள்வி கேட்பார். அப்போ என்னது எண்ணம்? நான் கிறிஸ்தவன், சும்மா பேரளவு கிறிஸ்தவன் இருந்துட்டு போயிடலாமா? அல்லது எனது எண்ணம் நான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டுமா? அதுதான் பெரிய கேள்வி. அப்போ சின்ன சின்ன செயல்களில், சின்ன சின்ன விஷயங்களில் நான் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். அதுதான் இன்று நம்ம கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு எண்ணம். இதற்கு இந்த நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 16லேருந்து 18 வரை நம்ம வாசிக்கிட்டோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 4லேருந்து 15 வரை பார்த்தீங்கன்னா விதைப்பர் உவமை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த விதைப்பர் உவமையில் கிறிஸ்தவர்களாகிய நாம எந்த நிலையில் இருக்கோம் நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்மளில் பெரும்பாலானோர் விதைக்கப்பட்டிருக்கிற நிலம் அல்லது நம் மனதுக்குள்ளே விழுந்திருக்கிற விதை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முட்செடியில் விழுந்த விதை போல இருக்குது. நானும் பல்வேறு நேரங்களில் அப்படி தான் இருக்கிறேன். யோசிச்சு பார்க்குறேன், நிறைய ஆண்டவர்கிட்ட இப்படி வரணும், இல்லை ஆண்டவர் காரியங்களை செய்யணும், அப்படி செய்யணும்னு நினைக்கிறப்ப மற்ற காரியங்கள் என்னை அதை செய்ய விடாமல் அப்படி நெருக்கி போட்டுருது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியலை, தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை, சான்றுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன், சான்று பகிர்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையாக என்னால் வாழ முடியவதில்லை. அப்போ மீண்டுமாக கடவுள்கிட்ட கேட்குறது, கடவுளை தொடர்ந்து நான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். இதைத்தான் நான் மீண்டுமாக கேட்குறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவினுடைய அந்த சாட்சியங்களை, விழுமியங்களை நான் பிரதிபலிக்க, அவர் கொடுத்திருக்கிற ஒளியை நான் பிரதிபலிக்க பல்வேறு நேரங்களில், பல்வேறு முறையில் நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன், முயற்சி செய்கிறேன். அப்போ நான் எனது
கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளிலும் நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உண்மையாலுமே பிரதிபலிக்கிறப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நீ என்னுடைய உண்மையான சீடன் என்று சொல்லுவார். சிறிய பொறுப்பில் நீ எனக்கு என்னவா இருந்த? நம்பிக்கைக்குரியவனா இருந்த. நான் கொடுத்த ஒளியை நீ பத்திரமாக பிறருக்கும் ஒளியாக பயன்படுத்தினாய். என்னோடு வந்து என் மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நம்மை பார்த்து கூறுவார். அந்த ஒரு பாக்கியம் தான் நமக்கு தேவை. அன்னை மரியா ஒருபோதும் அந்த ஒளியை தன்னிடமிருந்து அகற்றியவராக நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஒளியை கொண்டு யார் யாரெல்லாம் கடவுளை விட்டு தூர போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் அன்னை மரியா இங்கே கொண்டு வந்தாங்க. அதுதான் அன்னை வந்து இங்கே குன்றின் மேல் இட்ட ஒரு தீபமாக இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் சிதறுண்டு போகிறாங்களோ மக்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு வேண்டாம் என்று சொல்லி போகிறார்களோ அனைவரையும் அணைத்து தனது இறக்கையின் கீழ் வைப்பதை போல அன்னை இந்த திருத்தலத்தில் வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து மீண்டுமாக நம்பிக்கையில் அவர்களை புதுப்பிக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை பின்தொடர்ந்து வருகிற சந்ததியினருக்கு நமது நம்பிக்கையை முதல்ல கொடுப்போம். நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதனை நமது செயல்பாடுகளின் வழியாக காட்டுவோம். நல்ல நல்ல எடுத்துக்காட்டின் மூலமாக காட்டுவோம். முதல்ல நம்மளால் முடிஞ்ச அளவு பொய் பேசாமல் இருப்போம், உண்மை மட்டும் பேசுவோம். அப்போ உண்மை மட்டும் பேசுகிறப்ப அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சான்றாக அமையும். ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த காரியங்களை நாம் செய்கிறப்ப, எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வளரணும் சொல்லிக் கொடுக்குறப்ப நிச்சயமாக நமது பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார்கள். நமது எண்ணமும் ஆண்டவர் எண்ணத்தோடு ஒன்றித்திருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்வோம். இந்த கார்லோ அக்யூத்திஸுக்கு அவங்க அம்மா கொடுத்தது இந்த ஒரு நம்பிக்கையை தான். 15 வயதிலே இறந்து போனாலும் இன்றைய நாளில் ஒரு புனிதராக இருக்கக்கூடியவர், அவருக்கு பெற்றுக் கொடுக்க ஒரு பாக்கியம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவருடைய தாய், அவருடைய பெற்றோர், அவருடைய முன்னோர்கள் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை அவரை ஒரு புனிதராக மாற்றியது. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு பின் வருபவர்களுக்கு, நம்மோடு சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கையில் சிறந்ததாக வளர்த்தெடுக்கும். அவர்கள் ஒளியும் மனிதர் முன் ஒளிரும்.